ஒவ்வொரு மாதமும் தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தை கூட்டுவேன். அந்த கூட்டத்திலேயே நான் அறிவித்திருக்கிறேன். எந்த நிலையிலும் நான் தனி கட்சி துவங்க மாட்டேன். இந்த கழகம் மீட்டெடுப்ப உரிமையை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. அதுக்கு நான் உறுப்பினரே சேர்க்கல. இருக்கிறவங்களை வச்சு சட்ட போராட்டம் கோர்ட்ல நடத்திட்டு இருக்கேன். ஆனால் ஒன்று அறிவித்தோம். நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம் என்று அறிவித்தோம். 6 நாடாளுமன்ற தொகுதிகள் என்டிஏ அலையன்ஸ்ல இருந்து எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. என்னை கூப்பிட்டு சொன்னா நீங்க 6 நாடாளுமன்றத்தில் இருக்கணும். 6 நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற 36 சட்டமன்ற இருக்கின்ற அங்க இருக்க தலைவர்கள், மாவட்ட கழக செயலாளர், நிர்வாகிகளை கேட்டு இந்த தேர்தலில் யாரும் நிற்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லைன்னா பொருளாதார வசதியில இல்லை. நாங்க பின்னால பாருங்க. அதனால வந்து என்னை நிக்கணும்னு சொன்னாங்க. யாரு கட்சிக்காரங்க தலைமை நிர்வாகி. எனக்கு வேணாம், 2 வருஷம் இருக்குது சட்டமன்ற உறுப்பினர் நாயகர். 5 ஆண்டுகள் எனக்கு நம்பிக்கை வச்சு அவர் நல்ல முறையில் பணியாற்றுவாங்க. அவங்க நம்பிக்கை வச்சு என்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிக்காங்க. நான் போய் ரிசைன் பண்ணிட்டு போய் எங்க போய் நிற்க வேணாம், தயவுசெய்து என்னை விட்டு ஆள வேண்டாம். இல்லை நீங்க அவசியம் நிக்கணும்னாங்க. சரி பாங்க ஆலோசனை போட்டுருமே நம்ம அண்ணியா ஐயா பண்ருட்டியார் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, அவரும் சொன்னாரு தனி கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்துக்கு முன்னால. ஏன்னு இந்த வம்பல எல்லாம் என்ன போய் இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு வேணாம், தனி கட்சியில வேணான்ட்டு அவர்கிட்ட மறுத்திருக்கிறேன். அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டாங்க. இந்த மாதிரி பன்னீர்செல்வம் இந்த முட்டாள்தனமான ஐடியாவை யார் சொன்னதுன்னு கேட்டார். எடுத்தோடனே அவர் பன்னீர்செல்வத்தை கொண்டு போய் ராமநாதபுரம் எலெக்ஷன்ல வேட்பாளராக நிறுத்திருக்கிற சொன்ன முட்டாள்தனமான ஐடியா யார் சொன்னது எடுத்தோடனே கேட்டாரு. என்னை நிக்கணும்னு சொன்னாலும் வாயடைச்சு போனாங்க. யாருக்கு மூச்சு விட்டு பேச்சு இல்லை. போங்க போய் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவுன்னு அறிக்கை விட்டு இருங்க, நம்மளுக்குன்னு ஒரு காலம் பின்னால வரும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். என்னை வீட்டுக்கு வந்து நான் யாருன்னு சொல்ல அரசியல் நாகரிகம் நான் சொல்லலை. விடிய 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 எங்க பையங்களை 2 பேரையும் கூட்டு வந்துட்டு எங்க மருமகனையும் கூட்டு வந்து நீங்க அவசியம் நிக்கணும்னு சொல்லி என்னை வற்புறுத்தியதன் காரணமாகத்தான் நான் ராமநாதபுரத்தில் கடும் வெயில் 12 நாள் தான் இருக்கு. பலாப்பழ சின்னம் இவங்க வேற 6 பன்னீர்செல்வம் கூட்டு வந்துட்டாங்க. இவ்வளவு இம்சையை நீ கொடுக்கணும் தேவையா? காமராஜர் ஐயா வந்து சாத்தோல் நின்று தோத்துட்டாரு. திரும்ப நாகர்கோயில் நாடாளுமன்றத்தில் நிற்கிறாரு. அண்ணா என்ன சொன்னாரு? அவர் பெரிய தலைவர், யாரும் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, அவர் ஜெயிக்கணும், நாடாளுமன்றத்துக்கு அவர் போகணும் அப்படின்னு சொன்ன பெருந்தன்மை அண்ணா. அண்ணா எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தாரு? இப்படியா வளர்த்தாரு? சர்வாதிகாரமான வளர்த்தாரு? புரட்சி தலைவர் இப்படியா வளர்த்தாரு கட்சியை? மாண்புமிகு அம்மா அவர்கள் இப்படியா வளர்த்தாங்க? அவரெல்லாம் அனைவரையுமே அரங்கநிலை, மதம் இல்லை, அனைத்து மக்களும் சமநிலையில் இருந்தானே கட்சியை வளர்த்தார்கள். நாங்களும் அப்படி பின்னால்தானே அவங்க அம்மா சொன்னதானே கேட்டு வந்திருக்காங்க. பன்னீர்செல்வம் என்ன தவறு செய்யும்? என் மகன்கள், என்னுடைய வாரிசுகள் யாருக்கு என்ன தவறு செய்யும்? 38 இடம் போட்டிட்டு ஒரே ஒரு இடத்துல ஜெயிக்குது நாடாளுமன்றத்துல. ரவீந்திரநாத் இங்க பெரியவா நாடாளுமன்றத்துக்கு எவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம் ஒரு ஆளை கொண்டு வர்றதுக்கு. பாரத பிரதமர் ஒருத்தரே ஜெயிச்சிருக்காரு, அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ண விவரம் தெரிஞ்சு என்ன நடந்த கூத்தெல்லாம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியுமில்ல. அத்தனை கூத்தையும் நடக்கலாம். அது வரைக்கும் நான் பொறுமையாக தான் இருந்தேன், எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்ப பன்னீர்செல்வம் ஒரு நிலை எடுக்க போறாரு அப்படின்னு ஏன் அலறீங்க? ஏன் அது உங்களுக்கு தானே தெரியும். அதான் உங்களுக்கு தெரியும், நீங்க எழுதுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.